இந்த உலகின் முதல் காட்டேரி. ராயன் பேரரசின் வடக்கு பகுதியில் வசந்த காலம் எப்போதும் தாமதமாகவே வரும். ஏப்ரல் மாத தொடக்கத்தில் மட்டுமே அரை வருடமாக வீசிய வன்முறை பனிப்புயல் தயக்கத்துடன் பின்வாங்கியது. மேலும் சூடான சூரிய ஒளி வடக்கு பகுதிக்கு திரும்பியது. எல்லாவற்றுக்கும் புத்துணர்ச்சியின் உயிர்ச்சக்தியை கொண்டு வந்தது. இருப்பினும் எல்லோரும் அத்தகைய அற்புதமான சூரிய ஒளியை பாராட்டுவதாக தெரியவில்லை. கிரே கோட்டையிலிருந்து வெளியே வந்த இந்த மனிதனைப் போல அவர் மிகவும் தாழ்வாக இழுக்கப்பட்டு ஒரு முக்கோண தொப்பியை அணிந்திருந்தார். அது அவரது கண்களை முழுவதுமாக மூடியது. ஆனால் சூரிய ஒளி இன்னும் மிகவும் பிரகாசமாக இருப்பதைக் கண்டார். மேலும் தொப்பியின் விளிம்பை இன்னும் கீழே இழுக்க கையை உயர்த்தினார். அந்த மனிதர் 17 அல்லது 18 வயதுடையவராக உயரமாகவும் மிகவும் அழகாகவும் இருந்தார். சிவப்பு கோடுகள் கொண்ட கருப்பு சட்டை அணிந்திருந்தார். சிவப்பு நிற குறுக்கு வடிவிலான நைட்டியின் முழங்கால் உயர பூட்ஸ் முழங்கால்களை சுற்றி கொண்டிருந்தது. இதனால் அவரது ஏற்கனவே சற்று பஞ்சு போன்ற கருப்பு பேண்ட் பலூனாக மாறியது. அவரது முழங்கால் நீள ஒயின் சிவப்பு கோட்டின் கீழ் ஒரு பிரபுத்துவமாக தோன்றியது. இருப்பினும் அவரது தோல் நிறம் குறிப்பாக வெளிரியிருந்தது. அவர் ஒரு கடுமையான நோயிலிருந்து மீண்டு வந்தது போல் வெளுத்துப் போயிருந்தது. மாஸ்டர் அகிலன். மாஸ்டர் அகிலன். அவர் நடந்து செல்லும் போது கிரே கோட்டையில் இருந்த ஊழியர்கள் தலை குனிந்து அந்த மனிதரை வரவேற்றனர். இருப்பினும் இந்த மாஸ்டர் அகிலனின் மனதில் நிறைய யோசனைகள் இருப்பதாக தோன்றியது. மேலும் அவர் ஊழியர்களின் வாழ்த்துக்களுக்கு ஓரளவு மேலோட்டமாக பதிலளித்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் இறுதியாக ஒரு சிறிய வீட்டின் முன் நின்றார். உள்ளே செல்வதா வேண்டாமா என்று தயங்குவது போல் தோன்றியது. மியாவ் என்று சத்தம் வந்தது. சுவரின் மூலையில் ஒரு சிறிய பூனை அதிருப்தியுடன் அழுதது. அதன் சூரிய ஒளியை தடுத்ததற்காக அந்த மனிதனை குறை கூறுவது போல தோன்றியது. அகிலன் தனது ஆழ்ந்த சிந்தனையிலிருந்து எழுந்து தனது காலடியில் இருந்த பூனைக்குட்டியை பார்த்தான். அதன் இறுக்கமாக பிணைக்கப்பட்ட புருவங்கள் சற்று தளர்ந்தன. மேலும் அவரது வாயின் மூலையில் ஒரு புன்னகையின் சாயல் தோன்றியது. அவன் குந்தியிருந்து பூனைக்குட்டியை தன் கண்களுக்கு தூக்க கையை நீட்டினான். மியா. கோபமடைந்த பூனைக்குட்டி சிறிது நேரம் அதன் பற்களையும் நகங்களையும் கோபமாக காட்டிக் கொண்டிருந்தது. ஆனால் அகிலனின் பிடியிலிருந்து அந்த பூனையால் விடுபட முடியவில்லை. எனவே அது அமைதியாக இருக்க தன்னை விட்டுக் கொடுத்தது. அதன் முன்னால் இருந்த முட்டாள் மனிதனை அகன்ற கண்களால் பார்க்க மட்டுமே கடுமையாக முயன்றது. அகிலன் விரல்கள் பூனைக்குட்டியின் மெல்லிய கழுத்தை மெதுவாக தடவி எதையோ தயங்குவது போல் தோன்றியது. ஹிஸ். தனக்கு முன்னால் இருந்த மனிதன் மெதுவாக கூர்மையான கோரை பற்களை வெளிப்படுத்துவதைக் கண்ட பூனைக்குட்டி அவனை நோக்கி பதிலுக்கு தன் பற்களை காட்டி பதிலடி கொடுத்தது. மனிதனுக்கும் பூனைக்கும் இடையே ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு அகிலன் திடீரென்று சிரித்துக் கொண்டே பூனைக்குட்டியை தரையில் இறக்கிவிட்டான். மியாவ். 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 இப்போது அந்த முட்டாள் மனிதனை மோதலில் தோற்கடித்து விட்டதாக உணர்ந்த பூனைக்குட்டி பெருமையுடன் சில முறை மியாவ் செய்தது. பின்னர் அது திறமையாக படுத்து உருண்டு அதன் வயிற்றை வெளிப்படுத்தியது. தோற்கடிக்கப்பட்ட எதிரி விரைந்து சென்று அதன் எஜமானருக்கு சேவை செய்யுமாறு சுட்டிக்காட்டியது. துரதிருஷ்டவசமாக அந்த முட்டாள் மனிதன் அதை கவனிக்கவில்லை. எழுந்து வீட்டிற்குள் நடந்தான். வீட்டிற்குள் வேலை செய்யும் பணிப்பெண்கள் அகிலனை பார்த்து சற்று ஆச்சரியப்பட்டு தங்கள் வேலையை நிறுத்தி கவனமாக கேட்டார்கள். மாஸ்டர் அகிலன், உங்களை இங்கே கொண்டு வந்தது எது? இரவு உணவிற்கு இன்னும் சிறிது நேரம் ஆகும். நீங்கள் பசியாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு தேநீர் தயார் செய்யலாம். அதெல்லாம் தேவையில்லை, நான் இப்போதான் வந்துட்டு இருக்கேண்டு. சமையலறையை சுற்றி பார்த்த அகிலன் மூலையில் கட்டப்பட்டிருந்த கலைமானை கவனித்த பிறகு, இன்றிரவு இரவு உணவு மான் இறைச்சியா என்று கேட்டார். ஆமாம் மாஸ்டர். மான் இறைச்சியுடன் கேரட் குழம்பு, காய்கறி சூப், வெண்ணெய் ரொட்டி மற்றும் குடிக்க ஒயின். அகிலன் தனது உலர்ந்த உதடுகளை மெதுவாக தொட்டு பார்த்தார். மது தேவையில்லை, எனக்காக ஒரு கிளாஸ் மான் ரத்தத்தை தயார் செய்யுங்கள். சரி. பணிப்பெண்கள் சற்று ஆச்சரியப்பட்டனர். ஆனால் அவர்கள் சம்மதத்துடன் தலையசைத்தனர்.
அவர்களின் நினைவாக இந்த கிரி கோட்டையின் எஜமானர்களில் பரோன் மட்டுமே மான் இரத்தத்தை குடித்து மகிழ்ந்தார். அதே சமயம் மாஸ்டர் அகிலனுக்கு எப்போதும் மிகவும் லேசான சுவை உண்டு. தனது வழிமுறைகளை வழங்கிய பிறகு அகிலன் வெளியேற திரும்பினார். இருப்பினும் அவர் வாசலை அடைந்ததும் ஏதோ நினைவில் இருப்பது போல் அவர் அறிவுறுத்த திரும்பினார். ஒரு பகுதி பச்சை பூண்டையும் எனக்காக எடுத்து வைக்கவும். ஆம் மாஸ்டர், பணிப்பெண்கள் அவசரமாக பதிலளித்தனர். அதே நேரத்தில் அவர்கள் தங்கள் இதயங்களில் முணுமுணுத்தனர். மாஸ்டர் அகிலன் ரசனை உண்மையில் மோசமாகிக் கொண்டிருக்கிறது. இரவு வந்தது. கிரே கோட்டையின் மேல் தளத்தில் இருந்த சாப்பாட்டு அறை வரிசையாக மெழுகுவர்த்திகளாலும் நெருப்பிடத்தின் சுடர்களாலும் எரிந்தது. அறையின் உள்ளே அலங்காரம் ஆடம்பரமாக இருந்தது, ஆனால் சில கரடுமுரடான சூழலையும் கொண்டிருந்தது. உருமும் கரடுக்கலை பொறிக்கப்பட்டு ஒரு யுவன் கேடயம் நெருப்பிடத்திற்கு மேலே தொங்கவிடப்பட்டிருந்தது. அதைச் சுற்றி பல்வேறு பாணியிலான ஓவியங்களும் விலங்கு மண்டை ஓடு மாதிரிகளும் இருந்தன. அவை உரிமையாளரின் வலிமையை பெருமைப்படுத்துகின்றன. மாஸ்டர் ஜோசப் மேனரிலிருந்து சில பீப்பாய்கள் வெள்ளை ஒயின் சில நாட்களுக்கு முன்புதான் மது பாதாள அறைக்காக வாங்கப்பட்டது. நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்ய விரும்புகிறீர்களா? பணிப்பெண்கள் சாப்பாட்டு மேசையை அமைத்த பிறகு பட்லர் வின்சென்ட் அகிலனின் பின்னால் கைகளை கட்டிக்கொண்டு நின்று அமைதியாக பரிந்துரைத்தார். கடந்த ஆண்டு வின்ஸ்டாரில் மழைக்காலம் குறைவாக இருந்தது, நிறைய சூரிய ஒளி இருந்தது. எனவே இந்த தொகுதி ஒயின் சிறந்த தரத்தில் இருக்க வேண்டும். இன்றிரவு மான் இறைச்சியுடன் வருவதற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். இன்று சமையலறையில் யங் மாஸ்டர் அகிலனின் அசாதாரண நடத்தையை பற்றி அறிந்த பிறகு வின்சென்ட் மிகவும் கவலைப்பட்டார். வின்சென்ட் மனதில் முரட்டுத்தனமான பரோன் டிராகன்ஸ் நைட் இரட்சிப்பை அடைய முடியாதவராக இருந்தார். ஆனால் டிராகன் நைட் குடும்பத்தின் ரசனையை உயர்த்த முழு மனதுடன் முயன்ற இளம் மாஸ்டர் அகிலன் மீது பணிப்பெண் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார். எதிர்பாராத விதமாக இளம் மாஸ்டர் அகிலன் இன்று மான் இரத்தம் மற்றும் பூண்டை தயார் செய்ய சமையலறையிடம் கேட்டார். வின்சென்ட் ஏதாவது செய்ய வேண்டும் என்று உணர்ந்தான். டிராகன் நைட் குடும்பம் நேர்த்தியாக மாற வேண்டும். ரொம்ப நல்லது. பட்லர் அகிலனை சம்மதிக்க வைத்து சம்மதத்துடன் தலையசைத்தார். வின்சென்ட் ஒரு திருப்தியான புன்னகையை வெளிப்படுத்தி அகிலன் அருகில் ஒரு கிளாஸ் வெள்ளை ஒயினை ஊற்ற விரைந்தார். உங்களுக்கு வேறு ஏதாவது தேவையா? அகிலன் கையை அசைத்தார். தேவையில்லை, நீங்கள் உங்கள் வேலையை போய் பார்க்கலாம். மிகவும் நல்லது. கதவுக்கு வெளியே சமையல்காரரின் காலடி சத்தம் மறைந்து போக விசாலமான உணவகத்தில் அகிலன் மட்டுமே எஞ்சியிருந்தான். அவரது தந்தை பரோன் டிராகன் நைட் ஒரு பிரச்சாரத்திற்காக வெளியூர் சென்றிருந்தார். அவரது தாயார் நீண்ட காலத்திற்கு முன்பே இறந்துவிட்டார். மேலும் அவரது சகோதரி ஏற்கனவே திருமணமானவர். எனவே காலியாக இருந்த நீண்ட சாப்பாட்டு மேசையில் அகிலன் மட்டுமே தனியாக அமர்ந்திருந்தார். இருப்பினும் அவர் தனிமையாக உணரவே இல்லை. தனக்கு முன்னால் உணவை விரைவாக முடித்துவிட்டு அகிலன் வெள்ளை ஒயின் குடித்துக் கொண்டிருந்தார். மீதமுள்ள மான் இரத்தத்தையும் பூண்டையும் வெறுமையாக பார்த்துக் கொண்டிருந்தார். தன் கண்ணாடியை முடித்த பிறகு அவன் இறுதியாக மான் இரத்த கோப்பையை எடுத்து லேசாக முகம் சுளித்து பின்னர் அதை தன் வாய்க்கு கொண்டு வந்தான். எதிர்பார்த்த மீன் வாசனையோ குமட்டல் சுவையோ இல்லை. அகிலன் கிளாஸில் இருந்த மொத்த இரத்தத்தையும் குடித்தான். கொஞ்சம் இனிப்பாக இருந்தது. மகிழ்ச்சியாக இருப்பதா அல்லது சோகமாக இருப்பதா என்று தெரியாமல் அகிலன் உதடுகளை நக்கினான். நான் உண்மையிலேயே ஒரு காட்டேரியாக மாறிவிட்டேனா என்று அகிலன் தனக்குள் முணுமுணுத்தான். பின்னர் அவர் கிளாஸஸ் கீழே வைத்துவிட்டு தனது மார்பிலிருந்து ஒரு காகித தாளை எடுத்து மேசையின் மீது விரித்து இந்த உலகத்தை பற்றியதல்லாத உரையில் பதிவு செய்தார். சாதாரண உணவு மனநிறைவு உணர்வை ஏற்படுத்தாது. மான் இரத்தத்தை குடிப்பது ஒரு குறிப்பிடத்தக்க வயிறு நிரம்பிய உணர்வை தருகிறது மற்றும் வலிமையை தருகிறது. மற்ற இரத்த வகைகள் பரிசோதிக்கப்பட வேண்டும். தனது அறிக்கையை கீழே போட்டுவிட்டு அகிலன் பெருமூச்சு விட்டான். இப்போது அவர் அதிகம் எதிர்பார்த்தது என்னவென்றால் சொந்தமாக யூகித்து பரிசோதனை செய்வதற்கு பதிலாக
இடமாற்ற தொடக்க வழிகாட்டி அல்லது காட்டேரி உயிர்வாழும் கையேடு போன்ற ஒன்றை குறிப்புக்காக வைத்திருப்பதுதான். அப்படி யாரும் இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் அவர் இந்த உலகில் இருக்கும் ஒரு இனமாக மாறியிருக்க வேண்டும். இதன் மூலம் அவர் என்ன, அவரது நேரடி வளர்ச்சி பாதை என்ன என்பது பற்றிய தெளிவான யோசனையை பெற முடியும், அல்லது ஏதாவது ஒரு இரத்த காட்டேரி பற்றிய வழிகாட்டியை கண்டுபிடிக்க முடியும். துரதிருஷ்டவசமாக மேற்கத்திய இடைக்காலத்தை நினைவூட்டும் இந்த உலகில் காட்டேரிகள் பற்றிய எந்த பதிவும் இல்லை. இந்த உலகில் எல்வ்ஸ், ஓர்க்ஸ், ட்ரோல்கள், நாகா மற்றும் ஒரு காலத்தில் உலகை ஆண்ட ஆனால் இப்போது அழிந்துவிட்ட ராட்சத டிராகன்கள் இருந்தன. ஆனால் இதில் காட்டேரிகள் இல்லை. இந்த உலகின் முதல் காட்டேரியாக நான் தான் மாறியிருக்கலாம் என்று அகிலன் உணர்ந்தான். இது அவருக்கு கவலையை ஏற்படுத்தியது. ஏனென்றால் அவரது நிஜ உலகில் காட்டேரிகள் முற்றிலும் கற்பனையானவை. அவர்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் அல்லது அவர்களின் பலவீனங்கள் என்ன என்பது அனைத்தும் கற்பனையிலிருந்து வந்தவை. மேலும் வெவ்வேறு படைப்புகளில் உள்ள அமைப்புகள் சரியாக ஒரே மாதிரியாக இல்லை. எனவே தனது புதிய உடலையும் முழுமையாக புரிந்து கொள்ள அகிலன் இப்போது தன்னைத்தானே பரிசோதிக்க வேண்டியிருந்தது. இதுவரை அவர் புராணங்களில் வரும் காட்டேரிகளைப் போலவே இருப்பதைக் கண்டுபிடித்தார். சூரிய ஒளியை பார்த்தால் பயப்படுவது, இரத்தத்தை சுவைக்க வேண்டும் என்ற வெறி மற்றும் மரணம் இல்லாதவன். ஆமாம், நான் மரணம் இல்லாதவன். ஏனென்றால் இன்று காலை அவர் வேறொரு உலகில் இருந்து தன் உயிர் இடம்பெயர்ந்தபோது அவர் இந்த உரலுக்குள் சென்று இருந்தான். அதுபோக அவரது மார்பில் ஒரு கத்தி குத்தப்பட்டிருந்தது. அத்தியாயம் 2 இருளில் மறைந்திருக்கும் உருவம் யார்? மங்கலான மற்றும் காலியான உணவகத்தில் அகிலன் தனது சட்டையை கவனமாக அவிழ்த்து மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் தனது மார்பில் இருந்த காயத்தை பரிசோதித்தார். காயம் ஆறவில்லை, சிகிச்சையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் ஒரு சொட்டு இரத்தம் கூட காயத்தின் மேல் இல்லை. ஏனென்றால் இப்போது அவரால் உடல் முழுவதும் இரத்தத்தை கட்டுப்படுத்த முடியும். ஒருவேளை இதுவும் ஒரு காட்டேரியின் உள்ளார்ந்த திறன்களில் ஒன்றாக இருக்கலாம். அகிலன் காயத்தின் பக்கங்களை அழுத்தி எதிர் திசைகளில் மெதுவாக இழுத்தார். ஹிஸ் கண்ணீர் வழியும் வலி அவனை குளிர்ந்த காற்றை உள்ளிழுக்க வைத்தது. இருப்பினும் அகிலன் ஓரளவு மகிழ்ச்சியடைந்தார். குறைந்தபட்சம் இது அவரது நரம்பு மண்டலம் இன்னும் நன்றாக செயல்படுவதை குறிக்கிறது. இது தனக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் இடையிலான வித்தியாசம் அவ்வளவு குறிப்பிடத்தக்கதாக இல்லை என்று அகிலன் உணர வைத்தது. காயம் ஒரு சிறிய துளையை உருவாக்க நீட்டியது. துளை வழியாக அகிலன் தனது சொந்த இதயத்தை தெளிவாக காண முடிந்தது. அது துடிப்பதை நிறுத்தியிருந்தது. சரி, சாதாரண மனிதர்களிடமிருந்து இந்த வித்தியாசம் கொஞ்சம் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. அகிலன் சற்று துக்கமாக உணர்ந்தார். ஒரு பெருமூச்சுடன் அகிலன் தனது கைகளை விடுவித்தார். தசையின் இழுப்பின் கீழ் காயம் மெதுவாக மீண்டும் ஒன்றாக இணைக்க அனுமதித்தார். அது இரத்தப்போக்கு ஏற்படாது, அதனால் அதற்கு சிகிச்சை தேவையில்லை. அது குணமடைய எவ்வளவு நேரம் ஆகும், அது இன்னும் குணமடைய முடியுமா என்பதை அவர் கண்காணிக்க வேண்டியிருந்தது. உண்மையைச் சொன்னால் இன்று காலை எழுந்ததும் அகிலன் தனது மார்பில் கத்தி குத்தி இருப்பதைக் கண்டதும் அவருக்கு ஒரு கணம்பீதி ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அவர் வரலாற்றின் மிகப்பெரிய இடம்பெயர்வு தோல்வியாக இருந்திருக்க வேண்டும் என்று நினைத்தார். இந்த உலகிற்கு வந்தவுடன் இறந்துவிட்டார். ஆனால் பின்னர் ஒன்றை அவர் கவனித்தார், அவர் இறக்க முடியாது. அவரது இதயம் துளைக்கப்பட்டிருந்தாலும் அவர் இறக்க முடியவில்லை. அகிலன் மார்பில் கத்தியை குத்தியது யார் என்பது குறித்து அவருக்கு தற்போது எந்த துப்பும் இல்லை. இந்த முறை இடம்பெயர்ந்ததால் அகிலன் இந்த உடலின் உறுதியானவரின் நினைவுகளை வெற்றிகரமாக பெற முடிந்தது. இந்த நினைவுகளிலிருந்து தன்னை யார் கொல்ல விரும்புகிறார்கள் என்பதை அவனால் அடையாளம் காண முடியவில்லை. இருப்பினும் இருட்டில் மறைந்திருக்கும் கொலையாளியை வெளியே கொண்டு வருவதில் தொடர்பாக அகிலன் ஏற்கனவே சில யோசனைகளை கொண்டிருந்தார். இதை உடனடியாக செய்ய வேண்டும் என்ற அவசரம் இல்லை. இப்போது அவருக்கு பிறந்த புதிய உடலில் அதிக ஆர்வம் இருந்தது. அது ஒரு காட்டேரிய உடலில் இருந்தது போல தோன்றியது.
சட்டையின் பொத்தான்களை மீண்டும் மாட்டிய பிறகு அகிலன் பெரிய மேஜையில் இருந்த கடைசி உணவு பூண்டை நோக்கி தன் கண்களை நகர்த்தினான். காட்டேரிகள் பூண்டை கண்டு பயப்படுவதாக கூறப்பட்டது. அவரது முந்தைய உலகில் நாவல்கள் மற்றும் திரைப்படங்களில் பொதுவாக சித்தரிக்கப்படும் காட்டேரிகளை பற்றி அகிலன் அறிந்திருக்கவில்லை. மேலும் இந்த உலகில் காட்டேரிகளின் அமைப்புகளும் பற்றி பெரிதும் அவனுக்கு தெரியாது. வேறு வழியில்லை, அவர் மெதுவாக பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அகிலன் ஒரு எறும்பின் அளவுள்ள பூண்டை ஒரு துண்டு வெட்டி இரவு உணவு கத்தியை பயன்படுத்தி கவனமாக வாயில் போட்டான். அகிலன் உடனடியாக எல்லா இடங்களிலும் வாந்தி எடுக்கத் தொடங்கினான். இந்த உலகத்தில் உள்ள காட்டேரிகளும் பூண்டை கண்டு பயப்படுவதாக தோன்றியது. மிஸ்டர் அகிலன், நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? கதவின் வெளியே நின்றிருந்த பணிப்பெண் சத்தம் கேட்டதும் அவசரமாக பார்க்க வந்தாள். நான் நல்லா இருக்கேன் இளைய மாஸ்டர், நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் போய் பாதிரியாரை கூப்பிட்டு வருகிறேன். இல்லை, பாதிரியார் என்ற வார்த்தையை கேட்டதும் அகிலன் அதிர்ச்சியில் கிட்டத்தட்ட துள்ளி குதித்து அவளை விரைவாக நிறுத்தி, தேவையில்லை, நான் நலமாகத்தான் இருக்கிறேன் என்றான். அப்படியா? ஆனா இன்னைக்கு உன் முகம் ரொம்ப வெளிரி போச்சு, வாந்தி கூட எடுத்துட்டீங்க. நான் சொல்லிட்டேன் விட்டொடு. வயிற்றை தடவிக்கொண்டே வாந்தி எடுக்கும் ஆசையை அடக்கிக் கொண்டே அகிலன் வேலைக்காரியை முறைத்து பார்த்தான். அகிலனின் கடுமையான பார்வையால் பயந்து போனதாக தோன்றிய பணிப்பெண் வற்புறுத்த துணியவில்லை. தயவு செய்து நீங்கள் கவனமாக இருங்கள் என்று சொன்ன பிறகுதான் அவசரமாக வெளியேற முடிந்தது. ஒரு பாதிரியாரிடம் மருத்துவ சிகிச்சை பெறும் காட்டேரி, அது பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். இந்த உலகில் பாதிரியார்கள் காட்டேரிகளுக்கு எதிராக திறம்பட செயல்பட வேண்டிய அவசியமில்லை என்றாலும் அதை கண்டுபிடிக்க அகிலன் தனது உயிரை பணயம் வைக்க துணியவில்லை. குறைந்தபட்சம் இப்போது இல்லை. ஒருவேளை பின்னர் அவர் முழுமையாக தயாராக இருக்கும்போது இந்த உலகத்தின் திருச்சபையை அவர் பலத்தின் மூலம் சோதிக்க முடியும். ஆனால் நிச்சயமாக இப்போது இல்லை. சிறிது நேரம் கழித்து அகிலன் இறுதியாக அமைதியடைந்தார். அவர் இறகு பேனாவை எடுத்து காகிதத்தோலில் தொடர்ந்து எழுதினார். பூண்டை உடல் வெறிக்கிறது, உட்கொண்டால் வாந்தி வரும். தனது உடலில் ஏற்படும் மாற்றங்களை கவனமாக உணர்ந்த அகிலன் காகிதத்தோலில் மேலும் கூறினார். ஆனால் அது ஆபத்தானது அல்ல. காகிதத்தோலில் இருந்த தடிமனான கதாபாத்திரங்களை பார்த்துக் கொண்டே அகிலன் புருவங்களைச் சுருக்கினார். ஏதோ தவறு இருந்தது. தனக்கு முன்னால் இருந்த பூண்டை பார்த்த அகிலன் தான் சாப்பிட்டது மிகச்சிறிய துண்டு என்பதை திடீரென்று உணர்ந்தான். மருந்தளவு பிரச்சினை. ஒரு சிறிய அளவு ஆபத்தானதாக இருக்காது, ஆனால் அதிகமாக உட்கொண்டால். தனக்கு முன்னால் இருந்து முழு பூண்டையும் பார்த்தபோது அகிலனுக்கு மீண்டும் குமட்டலை ஏற்படுத்தியது. அவர் அதை மீண்டும் முயற்சிக்க விரும்பவில்லை. எதிர்காலத்தில் பூண்டிலிருந்து விலகி இருக்க முடிவு செய்தார். சிறிது ஆலோசனைக்கு பிறகு இந்த ஆபத்தான பரிசோதனையை கைவிட அகிலன் முடிவு செய்தார். சுருட்டப்பட்ட காகிதத்தாளை தனது கோட்டில் போட்டுக்கொண்டு உணவகத்தை விட்டு வெளியேற எழுந்தார். மண்டபத்திற்கு வெளியே நின்றிருந்த பணிப்பெண் அகிலன் நெருங்கி வருவதைக் கண்டு மரியாதையுடன் வணங்கினாள். இதை சுத்தம் செய் என்று பணிப்பெண்ணை பார்த்து தலையை அசைத்தான். இதை பற்றி யாரிடமும் சொல்லாதே என்று அதிகார தோரணையில் சொன்னான் அகிலன். ஆம் இளம் மாஸ்டர். மங்கலான வெளிச்சம் கொண்ட நடைபாதை வழியாக அகிலன் தனது படுக்கை அறைக்கு திரும்பினார். அகிலன் தனது மேசையில் அமர்ந்தபோது இன்னும் அதிகாலையாக இருந்தது. மேசையில் குரோனிக்கிள் ஆப் தி குளோரியஸ் எம்பயர் என்ற புத்தகம் விரித்து வைக்கப்பட்டிருந்தது. அகிலன் தனது குழந்தை பருவத்தில் இந்த புத்தகத்தை படித்திருந்தார். ஆனால் அதை பற்றிய அவரது நினைவு தெளிவற்றதாக இருந்தது. இப்போது அவர் ஒரு புதிய உலகத்திற்கு பயணம் செய்துவிட்டதால் அதை நன்கு புரிந்து கொள்ளவும் காட்டேரிகளை பற்றிய ஏதேனும் தடயங்களை கண்டறியவும் அகிலன் அதை இன்னும் தீவிரமாக படிக்க முடிவு செய்தார். இருப்பினும் அது வீண் என்று நிரூபிக்கப்பட்டது. அந்த புத்தகத்தில் காட்டேரிகள் பற்றிய எந்த பதிவுகளும் இல்லை. ஆனால் அகிலன் வெறுங்கையுடன் வெளியேறவில்லை.
ஏனென்றால் அவர் மனித சாம்ராஜ்யத்தின் வரலாற்றை துலக்க முடிந்தது. 15 நூற்றாண்டுகளுக்கு முன்பு மகிமையின் இறைவனுக்கு சேவை செய்த புகழ்பெற்ற புனித மாவீரரான கானா லோரென்சோ மனித இனத்தை ஒன்றிணைத்து மகிமைமிக்க பேரரசை நிறுவி அதன் முதல் பேரரசரானார். பேரரசை சுற்றியுள்ள அந்நிய எதிரிகளை தடுக்க கானா தனது 6 புனித மாவீரர்களுக்கு டியூக் என்ற பட்டத்தை வழங்கினார். பேரரசின் எல்லைகளை பாதுகாக்கவும் அதன் பிரதேசத்தை தொடர்ந்து விரிவுபடுத்தவும் உத்தரவிட்டார். எண்ணற்ற ஆண்டுகளுக்குப் பிறகு அசல் 6 பிரபுக்களில் 4 பேர் மட்டுமே எஞ்சியிருந்தனர். அகிலன் வடக்கு பகுதியில் அமைந்திருந்தது. இது தற்போது 4 பிரபுக்களில் ஒருவரான டியூக் ஹில்டேவின் ஆட்சியின் கீழ் இருந்தது. வடக்கு பகுதி முதலில் ட்ரோல் குலத்தை சேர்ந்தது. ஆனால் அவர்கள் ஹில்டே குடும்பத்தால் மேலும் வடக்கே ஸ்கை ஐஸ் சமவெளிக்கு விரட்டப்பட்டனர். தங்கள் வளமான நிலத்தை மீட்டெடுக்கும் விருப்பத்தால் உந்தப்பட்டு பூதங்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் தெற்கு தாக்குதலை தொடங்குகின்றன. இந்த ஆண்டும் அதற்கு விதிவிலக்கல்ல. அகிலன் தந்தை பரோன் தற்போது இந்த போரின் முன்னணியில் இருந்தார். இரவு ஆழமாகும் போது மேசையில் இருந்து மெழுகுவர்த்தி அணைந்து படுக்கையறை அமைதியாகிவிட்டது. அகிலன் சீரான லேசான சுவாச சத்தமும் கிரே கோட்டைக்கு வெளியே இருந்து ஒரு ஆந்தையின் தொலைதூர அலறல் சத்தமும் மட்டுமே கேட்டன. மேகங்கள் நிலவொளியை மூடிய போது திடீரென ஒரு கருமையான உருவம் அக்கிலனின் படுக்கையில் தோன்றியது. அவன் தூங்கிக் கொண்டிருந்த அக்கிலனை பார்த்தான். அவன் முகத்தில் ஒரு குழப்பம் தெரிந்தது. ஏனென்றால் நேற்று இரவுதான் ஒரு கத்தியால் அகிலன் மார்பில் நேரடியாக குத்தியதை அவன் தெளிவாக நினைவில் வைத்திருந்தான். அவர் ஏன் இன்னும் இறக்கவில்லை? நிழல் உருவம் தனக்குள்ளே யோசித்தது. ஆனால் அவர் தயங்கவில்லை. அமைதியாக கத்தியை வெளியே எடுத்த அவர் அதை மெதுவாக அகிலன் மார்புக்கு மேலே வைத்தார். அந்த நேரத்தில் யாரோ ஒருவர் அவரிடம் சொன்னது அவருக்கு நினைவுக்கு வந்தது. பெரும்பாலான மக்களின் இதயம் சற்று இடதுபுறமாக இருந்தாலும் சிலரின் இதயம் வலதுபுறமாக இருக்கும் வாய்ப்பு உள்ளது. எனவே இந்த முறை அவர் அமைதியாக தனது கையில் இருந்த கத்தியை சிறிது வலது பக்கம் மாற்றினார். அந்த கத்தி கொடூரமாக அகிலன் மார்பில் குத்தப்பட்டது. கடுமையான வலி அகிலனை அவரது கனவிலிருந்து உலுக்குத்தது. அவர் கத்தத் தொடங்குவதற்கு முன் ஒரு பெரிய கை உடனடியாக அவரது வாயை மூடியது. கொலையாளியை பார்த்து திகிலுடன் நின்ற அகிலன் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அவன் அவரை அடையாளம் கண்டு கொண்டார். சில கணங்களுக்குப் பிறகு அகிலன் போராட்டங்கள் படிப்படியாக குறைந்தன. ஆனால் அந்த இருண்ட உருவம் விழிப்புடன் இருந்தது. அவர் 10 நிமிடங்கள் காத்திருந்து பின்னர் அகிலன் வாயிலிருந்து தனது கையை கவனமாக எடுத்தான். பின்னர் அவர் அகிலன் மார்பிலிருந்து கத்தியை அகற்றி அவரது தொண்டையில் மற்றொரு குத்தலை சேர்த்தார். இப்போது நீங்கள் இறந்து இருக்க வேண்டும். அத்தியாயம் 3. அந்த மர்ம நபர் அகிலன் கையால் கொல்லப்பட்டான். இறைவன் தனது குடிமக்களிடமிருந்து வாழ்வாதாரத்தை ஏற்றுக்கொள்ள உரிமை உண்டு. ஆனால் அதே நேரத்தில் அனைத்து தீயவர்களிடமிருந்தும் தனது குடிமக்களை பாதுகாக்கும் பொறுப்பையும் அவர் ஏற்க வேண்டும். இந்த ஆபத்தான உலகில் மனிதர்கள் இந்த கண்டத்தின் மையத்தில் உள்ள மிகவும் வளமான நிலங்களை ஆக்கிரமித்திருந்தாலும் சுற்றியுள்ள பல்வேறு இனங்களின் பேராசைமிக்க பார்வைகளையும் அவர்கள் தாங்கிக் கொள்கிறார்கள். எனவே மகிமையான பேரரசு நிறுவப்பட்ட போது பிரபுக்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகளை தெளிவாக வரையறுக்கும் பிரபுக்களின் சட்டம் நிறுவப்பட்டது. இந்த சட்டத்தின்படி தனது பிரதேசத்தை இழக்கும் ஒரு பிரபுவின் அந்தஸ்து பறிக்கப்படும். இந்த சட்டத்தின் பலியாகிவிட்டார் நைட் அர்ஜுன். அவரது குடும்பத்தின் பிரதேசம் பூதங்களால் படையெடுக்கப்பட்டதால் அவர்களின் பிரபுக்கள் பறிக்கப்பட்டனர். இதனால் அர்ஜுன் ஒரு அலைந்து திரியும் வீரராக மாறிவிட்டார். தனது பிரதேசத்தின் ஆதரவை இழந்ததால் இந்த மாவீரரின் வாழ்க்கை மிகவும் துயரமானது. அவரால் தனது கவசத்தையும் ஆயுதங்களையும் பராமரிக்க கூட முடியவில்லை. அதிர்ஷ்டவசமாக பரோன் அவரை உள்ளே அழைத்துச் சென்றார். அர்ஜுன் தனது விசுவாசத்தை பாரோன் குடும்பத்திற்கு வழங்கினார். இருப்பினும் அத்தகைய விசுவாசம் சோதனைகளை தாங்க முடியவில்லை என்பது தெளிவாகிறது. ஏனென்றால் இப்போதுதான் நைட் அர்ஜுன் தனது கத்தியை பரோன் மகனின் மார்பில் குத்தினார்.
அவன் அவனை 2 முறை குத்தியிருந்தான். அகிலன் சடலத்தை பார்த்ததும் அர்ஜுனனின் கண்களில் ஒரு குற்ற உணர்வு மின்னியது. ஆனால் அவர் விரைவில் தனது உறுதியை மீட்டெடுத்தார். அந்த நபர் தனக்கு அளித்த வாக்குறுதியை பற்றி யோசித்து பார்த்த அர்ஜுன் தனது குடும்பத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கும் கனவு நனவாகும் என்று நம்பினார். இருப்பினும் அர்ஜுன் படுக்கையில் இருந்து எழுந்து திருட்டுத்தனமாக வெளியேற தயாரானதும் அவரது படிகள் திடீரென்று உறைந்தன. சட்டென்று திரும்பி பார்த்த அர்ஜுன் குளிர்ந்த ஒளியின் ஒரு மினுமினுப்பு தன்னை பலமாக தாக்குவதை மட்டுமே பார்த்தார். கத்தி! அர்ஜுனின் மார்பிலிருந்து கடுமையான வலியின் அலை அலையாக வெளிப்பட்டது. அது அவரை ஒரு மெல்லிய உருமலுக்கு உள்ளாக்கியது. ஆனால் உடல் ரீதியான வலியால் அவரது இதயத்தில் இருந்த பயத்தை மறைக்க முடியவில்லை. இறந்துவிட்டதாக கூறப்பட்ட அகிலன் மீண்டும் உயிருடன் இருந்தான் என்ற பயம். அவன் ஒரு பிசாசா? கோபத்திலும் பயத்திலும் அர்ஜுன் தான் இதுவரை வைத்திருக்காத கத்தியை அறியாமலேயே எடுத்து தன்னால் முடிந்தவரை முன்னோக்கி குத்தினார். மறுபக்கத்திலிருந்து ஒரு அடக்கமான முனகல் வந்தது. அதைத் தொடர்ந்து அகிலன் கரகரப்பான குரலில் சிரித்தான். வலிக்கிறது இல்லையா? அடப்பாவி, நீ என்னை 2 முறை குத்தினாய். ஓ இல்லை, 3 முறை. அர்ஜுன் தனது உடலில் இருந்து வலிமை வெளியேறுவதை உணர்ந்தார். மேலும் அவரது உணர்வு மங்கலாகத் தொடங்கியது. பேசு, உன்னை யார் அனுப்பியது? ஆனால் அகிலன் தனது கேள்வியை முடிக்கும் முன்பே அர்ஜுனனின் உடல் படிப்படியாக சரிந்தது. அவரது வாயிலிருந்து இடைவிடாமல் இரத்தம் வழிந்தது. அகிலன் அவரை அணுகி இறக்கும் மனிதனின் கிசுகிசுப்பான குரலை மட்டுமே கேட்டார். மான்ஸ்டர், மான்ஸ்டர். அவன் ஏற்கனவே இறந்து விட்டானா? அவனால் ஒரு சில குத்துக்களை கூட சரியாக தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உயிரற்ற அர்ஜுனை பார்த்து அகிலன் திடீரென்று வருத்தத்தால் நிறைந்தார். அவர் ஒரு முக்கிய பகுதியை குத்துவதை தவிர்த்திருக்க வேண்டும். இப்போது ஒரே துப்பு மீண்டும் துண்டிக்கப்பட்டது. தனக்கு முன்னால் இருந்த இரத்த களரி சடலத்தை பார்த்து அகிலன் சில மூச்சை இழுத்தார். ஆனால் அதிகம் பீதி அடையவில்லை. முதலாவதாக அது தற்காப்பு. அவருக்கு எந்த உளவியல் சுமையும் இல்லை. இரண்டாவதாக அவர் ஒருவரை கொல்வது இது முதல் முறை அல்ல. நிச்சயமாக இங்கே அவர் என்பது அகிலன் இப்போது வசித்து வந்த உடலின் முந்தைய உரிமையாளரை குறிக்கிறது. முந்தைய ஜென்மத்தின் அகிலன் ஒரு சட்டத்தை மதிக்கும் குடிமகன். அவர் ஒருபோதும் சண்டையில் கூட ஈடுபட்டதில்லை. ஒருவரை கொன்றது ஒருபுறம் இருக்க, ஆனால் இந்த உடலின் உரிமையாளர் போர்க்களத்தில் இருந்தார். அவரது நினைவுகள் இப்போது அவர் எதிர்கொண்டதை விட பல மடங்கு பயங்கரமான மற்றும் இரத்த களரி காட்சிகளால் நிரப்பப்பட்டன. எனவே நினைவுகள் இணைந்த பிறகு அகிலனின் கண்களுக்கு முன்னால் இருந்த பார்வை சிறியதாக கருதப்பட்டது. மேசையில் இருந்த மெழுகுவர்த்தி எரியும் போது மின்னியது. அகிலன் மீண்டும் காகிதத்தோலை விரித்து எழுதினார். இதயம் மற்றும் தொண்டையில் ஏற்படும் தாக்குதல்கள் இனி மரணகாயங்கள் அல்ல. புராண கதைகளின் காட்டேரிகள் வெள்ளி ஆயுதங்களைக் கண்டு எவ்வாறு பயப்படுகிறார்கள் என்பதை பற்றி யோசித்து அவர் மேலும் கூறினார். சாதாரண ஆயுதங்கள், வெள்ளி ஆயுதங்கள் சோதனைக்காக நிலுவையில் உள்ளன. இதை எழுதும்போது அகிலன் கொஞ்சம் கவலைப்பட்டார். இதை அவர் எப்படி சோதிக்க வேண்டும்? அவனால் வெள்ளி ஆயுதத்தால் தன்னைத்தானே குத்திக் கொள்ள முடியவில்லை, இல்லையா? ஒருவேளை அப்படி செய்து அவன் உண்மையிலேயே இறந்துவிட்டால் என்ன செய்வது? இருப்பினும் அவர் விரைவில் சுயநினைவுக்கு வந்தார். எந்த விவேகமுள்ள நபர் ஆயுதங்களை உருவாக்க வெள்ளியை பயன்படுத்துவார்? எனவே அவர் வேண்டுமென்றே இந்த பலவீனத்தை வெளிப்படுத்தாவிட்டால் அவரை சமாளிக்க யாரும் வெள்ளி ஆயுதங்களை குறிப்பாக உருவாக்க மாட்டார்கள். இதனால் அவர் அதை பற்றி இனி கவலைப்படவில்லை. இறகு பேனாவை கீழே வைத்துவிட்டு அகிலன் மேசையிலிருந்து மது கோப்பையை எடுத்துக்கொண்டு நைட் அர்ஜுனனின் சடலத்திற்கு திரும்பினார். உடலின் மார்பிலிருந்து கத்தி எடுத்தவுடன் இரத்தம் பீரிட்டு வெளியேறியது. காயத்தின் அடியில் மது கோப்பையை வைத்தபோது அகிலன் அமைதியாக இருந்தார். மின்னும் மெழுகுவர்த்தி வெளிச்சம் அகிலன் வெளிரிய முகத்தை ஒளிரச் செய்தது. காற்றில் தங்கியிருந்த இரத்த வாசனையுடன் சேர்ந்து மங்கலான இரவில் காட்சியை மிகவும் பயமுறுத்தியது.
கீழே கிடந்த அர்ஜுனனின் சலனத்தை பார்த்தான். ஒரு நிமிடம் கழித்து அர்ஜுனனின் கழுத்தில் தன் பற்களை பதித்தான். அவனுக்கு தேவையான அளவுக்கு இரத்தத்தை குடித்தார். அது இனிமையாக இருந்தது. இன்னும் அதிகமாக ஆசைப்பட்டு அகிலன் உதடுகளை கவ்வினான். பின்னர் அவர் கண்களை மூடிக்கொண்டு தனது உடலில் ஏற்படும் மாற்றங்களை உணர்ந்தார். மானின் இரத்தத்தை குடித்த பிறகு ஏற்பட்ட எதிர்வினையைப் போலவே இப்ப குளித்த இரத்தத்தின் எதிர்வினையும் வேறுபட்டதாக தெரியவில்லை. அவரது உடல் கொஞ்சம் சூடாக உணர்கிறது என்பதைத் தவிர கடுமையான சண்டையின் பின்விளைவு இது என்று அகிலன் கருதினார். அதனால் அவர் அதில் அதிக கவனம் செலுத்தவில்லை. எதிர்காலத்தில் அவன் விலங்குகளின் இரத்தத்தை குடிப்பதையே தொடர வேண்டும். மனித இரத்தத்தை குடிப்பதற்கு எதிராக அகிலன் இன்னும் சில உளவியல் எதிர்ப்புகளை கொண்டிருந்தார். அது எந்த கூடுதல் நன்மைகளையும் தரவில்லை என்பதைக் கண்ட அவர் தன்னைத்தானே அசௌகரியப்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்று கருதினார். இரத்த கரை படிந்த மது கோப்பையை கீழே வைத்துவிட்டு தன் முன்னால் இருந்த உடலை பார்த்து பெருமூச்சு விட்டான் அகிலன். தன்னை கொல்ல முயன்றவனை கவனித்துக் கொண்டாலும் நைட் அர்ஜுன் வேறு ஒருவரின் பகடைக்காய் என்பதை அகிலன் அறிந்திருந்தார். உண்மையில் தனது உயிருக்கு பின்னால் இருப்பவர் நிச்சயமாக வேறொருவர். காரணம் எளிமையானது. அர்ஜுன் அவரை கொன்றிருந்தால் பாரோன் குடும்பத்தினரால் உலகின் முனைகள் வரை வேட்டையாடப்பட்டதைத் தவிர அர்ஜுனனுக்கு வேறு எந்த நன்மையும் கிடைக்காது. மேலும் அவருக்கு அர்ஜுனன் எந்த தனிப்பட்ட வெறுப்பும் இல்லை. எனவே அர்ஜுன் ஒருவரை கொல்ல யாரோ ஒருவர் கணிசமான தொகையை வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் அந்த நபர் யாராக இருக்க முடியும்? அவரது நினைவை தேடிய பிறகும் அக்கிலனால் எந்த சந்தேகத்திற்கிடமான கதாபாத்திரங்களையும் யூகிக்க முடியவில்லை. அவருக்கு வேறு வழியில்லை. மிக குறைவான தடயங்களே இருந்தன. எதிரி மறைந்திருப்பதும் தான் வெளிப்படுவதும் அகிலனுக்கு மிகவும் சங்கடத்தை ஏற்படுத்தியது. மேலும் இந்த நபர் அர்ஜுனருக்கு லஞ்சம் கொடுக்க முடிந்ததால் அவர் மற்றவர்களுக்கும் லஞ்சம் கொடுக்க முடிந்தது. ஒருவேளை பட்லர் எமோன் இதில் ஈடுபட்டாரா? மற்றவர்களைப் பற்றி பெரிதாக தெரியவில்லை. இந்த எண்ணங்களுடன் கிரே கோட்டை இப்போது மிகவும் ஆபத்தானது என்று அகிலன் திடீரென்று உணர்ந்தார். குறிப்பாக பரோன் இல்லாதபோது தொடர்ச்சியான படுகொலைகளை சமாளிக்க அவர் விரும்பவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் உண்மையிலேயே கொல்லப்பட முடியாதவரா என்பதை அவரால் உறுதிப்படுத்த முடியவில்லை. அவரது தற்போதைய உடல் அழைக்க முடியாததாக தோன்றினாலும் யாராவது அவரை வெட்டினால் புதிய தலையை வளர்க்க முடியுமா என்று அவர் சந்தேகித்தார். மேலும் அவர் உண்மையிலேயே அழியாதவராக இருந்தாலும் இந்த ரகசியம் வெளியே வந்தால் அவரது நிலைமை மிகவும் பரிதாபகரமானதாகிவிடும். எனவே எழுதும் மேசையில் மின்னும் மெழுகுவர்த்திகளின் வரிசையை பார்த்தபடி அகிலன் படிப்படியாக தனது முடிவை எடுத்தார். சூரிய உதயத்திற்கு 2 முதல் 3 மணி நேரத்திற்கு முன்புதான் மக்கள் மிகவும் நிம்மதியாக தூங்குவார்கள். பணியில் இருந்த காவலர்களும் கூட தலையாட்டத் தொடங்கினர். ஆனால் அவர்கள் ஒரு அலறல் சத்தத்தால் விரைவாக விழித்தெழுந்தனர். நெருப்பு! நெருப்பு! இருட்டில் இருந்த கிரே கோட்டை உடனடியாக கலகலப்பாக மாறியது. பீதியடைந்த ஊழியர்களும் காவலர்களும் அகிலனின் படுக்கையறைக்கு வாளி தண்ணீருடன் விரைந்து வந்து கொழுந்துவிட்டு எரியும் தீயை அணைக்க முயன்றனர். அதே நேரத்தில் கோட்டையின் மறுபக்கத்தில் இருந்த ஜன்னலிலிருந்து அகிலன் அமைதியாக குதித்தார். அவர் அந்த இடத்திலேயே உருண்டு பின்னர் இரவின் மறைவின் கீழ் தூரத்திற்கு விரைந்தார். அகிலன் திடீரென நின்றார். என்ன இங்க சத்தம் என்று கேட்டான். அவரது வலது கை அவரது வாளின் பிடியை பற்றிக் கொண்டது. சலசலப்புகளுக்கு மத்தியில் அகிலன் முன் புதர்களிலிருந்து ஒரு பூனைக்குட்டி வெளிப்பட்டது. மியா! பூனைக்குட்டி பகலில்தான் தோற்கடித்து முட்டாள் மனிதனை அடையாளம் கண்டு கொண்டது போல் தோன்றியது. உடனடியாக ஆணவத்துடன் செயல்பட்டது. அகிலன் நிம்மதி பெருமூச்சு விட்டு பூனையின் தோலை பிடித்து அதை முகத்திற்கு நேராக உயர்த்தி, சரி, இப்போது நீ என்னை கண்டுபிடித்து விட்டாய், நீ என்னுடன் வரலாம் என்று சிரித்தான். மியா! ஆமாம், அது சரியானது. நீங்கள் ஒரு நடமாடும் இரத்தப் பையாக பணியாற்றலாம். அத்தியாயம் 4. பயர்பாக்ஸ் கூலிப்படைக்குழு. காலை சூரிய ஒளியின் முதல் கதிர் கிரே கோட்டையை தாக்கும் நேரத்தில்
அகிலன் படுக்கையறையில் இருந்த பெரிய நெருப்பு அணைந்துவிட்டது. கடவுளுக்கு நன்றி. கிரே கோட்டையின் கட்டுமான பொருட்கள் பெரும்பாலும் எரியாத பாறைகளாக இருந்தன, இல்லையெனில் இந்த தீ இந்த ஒரு அறையை மட்டும் எரித்திருக்காது. குழப்பமான அறையின் நடுவில் பட்லர் எமோன் தனது கைகளை முதுகுக்கு பின்னால் வைத்துக்கொண்டு தனக்கு முன்னால் இருந்த ஒரு கருமையான சடலத்தை வெறுமையாக பார்த்து கொண்டிருந்தார். அறை முழுவதும் கனமான காலடி சத்தங்கள் கேட்டன. ஒரு உயரமான உருவம் தோன்றியது. எமோன், கோட்டையை சீல் வைக்க உத்தரவிட்டுள்ளேன். கிரே கேசில் டவுனின் அனைத்து நுழைவாயில்களிலும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த முறை கொலைகாரனை தப்பிக்க விடுவோம் என்று நான் நம்பவில்லை. அந்த உருவம் கிட்டத்தட்ட 3 மீட்டர் உயரமும் ஒரு கருப்பு கரடியின் வலிமைக்கு இணையான வலிமையும் கொண்டது. அவர் முழுமையாக கனமான கவசம் அணிந்திருந்தார், ஆனால் தலைக்கவசம் இல்லாமல் முற்றிலும் வட்டமான வழுக்கை தலையை வெளிப்படுத்தினார். கரடுமுரடான மிருகத்தனமான அம்சங்களால் மூடப்பட்டிருந்த அவரது முகம் இரத்தப் புள்ளிகளுடன் ஒரு பெரிய போர் கோணரியை காட்டிக் கொண்டிருந்தது. கிரே கேசில் டவுனில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் பயத்தில் கண்ணீர் விடும் அளவுக்கு போதுமானதாக இருந்தது. நீ கடினமாக உழைத்திருக்கிறாய், நைட் ஜெகன். எமோன் திரும்பி பார்க்கவில்லை. அவன் கண்கள் ஏதோ சிந்தித்துக் கொண்டிருப்பது போல தெளிவற்ற முறையில் பிரிக்கப்பட்டிருந்த கருகிய சடலத்தின் மீது உறுதியாக நிலைத்திருந்தன. எமோனை இப்படி பார்த்த ஜெகன் அந்த இளம் எஜமானருக்காக துக்கப்பட வேண்டும் என்று நினைத்து, எஜமானரின் உடலை சுத்தம் செய்து அவரது தந்தை அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்யும் வரை காத்திருப்போம் என்று பெருமூச்சு விட்டான். எமோன் எந்த பதிலும் அளிக்கவில்லை. எமோன் தன்னைத்தானே குற்றம் சாட்டுகிறான் என்று நினைத்து ஜெகன் தனது வழுக்கை தலையை சொரிந்தான். அருகில் வந்து, எமோன், நான் இன்று நைட் அர்ஜுனை நான் பார்க்கவில்லை. எனக்கு சந்தேகம் என்று கிசுகிசுத்தான். அர்ஜுனின் பெயரைக் கேட்டதும் எமோனின் சிதறிய பார்வை உடனடியாக குவிந்தது. பின்னர் அவர் திரும்பி குழப்பமான அறையை இன்னும் சுத்தம் செய்து கொண்டிருந்த வேலைக்காரர்களிடம், இப்போதைக்கு இங்கே சுத்தம் செய்ய வேண்டிய அவசியமில்லை, நீங்கள் அனைவரும் வெளியேறலாம் என்று கட்டளையிட்டார். சரி ஐயாஹு. வேலைக்காரர்கள் அறையை விட்டு வெளியேறியதும் யமான் தலையை சற்று உயர்த்தி ராட்சத ஜெகனை பார்த்து, 3 வருடங்களுக்கு முன்பு கவுண்டோமான் நடத்திய நைட் சாம்பியன்ஷிப்பில் நீங்களும் அர்ஜுனுடன் ஒரு போட்டியை நடத்தியது உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று கேட்டார். எமோன் ஏன் திடீரென்று முந்தைய நைட் சாம்பியன்ஷிப்பை பற்றி பேசுகிறார் என்று ஜெகன் சற்று குழப்பமடைந்தார். ஆனால் பதிலளித்தார், அது 3 வருடங்களுக்கு முன்பு இருந்ததா? ஆமாம், எனக்கு நினைவிருக்கிறது. ஹே, நான் அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு நல்ல பலமான அடி கொடுத்தேன். ஆமாம், நீ அவனை குதிரையிலிருந்து ஈட்டியால் குத்தி அவன் கையை உடைத்து 2 பற்களை உடைத்து விட்டாய் என்று எமோன் அதைச் சொல்லி சிரித்தான். ஹே, தனது புகழ்பெற்ற வெற்றியை நினைவு கூர்ந்த ஜெகன் சற்று வெட்கப்பட்டான். ஆனால் மேலும் சந்தேகப்பட்டான். இப்போது இதை ஏன் பேசுகிறாய்? பதில் சொல்வதற்கு பதிலாக எமோன் தொடர்ந்து கேள்வி எழுப்பினான். அவர் இழந்த 2 பற்கள் எந்த பக்கத்தில் இருந்தன என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? இடது அல்லது வலது? அதை நான் எப்படி நினைவில் கொள்வேன் என்று பதற்றமடைந்த ஜெகன் எமோனின் எதிர்வினையால் குழப்பமடைந்து அதிருப்தி அடைந்தான். ஜெகனின் அணுகுமுறையை புறக்கணித்த எமோன் தரையில் எரிந்த சடலத்தை சுட்டிக்காட்டி ஒரு மர்மமான புன்னகையுடன் பதிலளித்தார். உங்களுக்கு நினைவில் இல்லை என்றால் இப்போது பாருங்கள். தீவிரமாக கண்களை சிமிட்டியபடி ஜெகன் எமோனை ஒரு கணம் பார்த்தான். அவன் நகைச்சுவை செய்யவில்லை என்பதை உணர்ந்து கடைசியில் அவன் மண்டியிட்டு சடலத்தின் வாயை திறக்க முயன்றான். விகாரமான ஜெகன் சடலத்தின் தாடையை முழுவதுமாக உடைப்பதைக் கண்ட எமோனின் வாய் கட்டுக்கடங்காமல் முறுக்கியது. எதிர்பாராத விதமாக பிடிபட்ட ஜெகன் விழுந்த தாடையை மீண்டும் இணைக்க அவசரமாக முயன்றான். சரி, இப்போதைக்கு நிறுத்து. அவன் பற்களை கவனமாக பார். ஜெகனின் விகாரத்தைக் கண்டு வாயடைத்து போன எமோன் இறுதியாக பேசினான். ஓ, சரியா? ஹே. அவன் தாடையின் கீழ் இடது பக்கத்தில் 2 துளைகள் இல்லை. ஜெகன் மின்னும் கண்களுடன் எமோனை நோக்கி திரும்பி, அர்ஜுன் இடது பக்க பற்கள் உதிர்ந்து விட்டதா
என்று கவலையுடன் கேட்டான். தெளிவாக அந்த மிருகம் சடலத்தில் ஏதோ தவறு இருப்பதை உணர்ந்திருந்தது. துரதிருஷ்டவசமாக எமோன் தலையை ஆட்டினான். அர்ஜுன் அப்போது எந்த 2 பற்களை இழந்தார் என்பது எனக்கு நினைவில் இல்லை. முகம் சுளித்து ஜெகன் பேசவிருந்தபோது எமோன் மெதுவாக அவரை குறுக்கிட்டு, ஆனால் இளம் மாஸ்டர் அகிலன் ஒருபோதும் பற்களை இழந்ததில்லை என்பது எனக்கு தெரியும். அவ்வளவுதான். ஜெகன் உற்சாகமாக கத்தியபடி எழுந்து நின்றான். இருப்பினும் தான் மிகவும் சத்தமாக இருப்பதை உணர்ந்து விரைவாக தனது சத்தத்தை குறைத்து, அப்படியானால் இந்த சடலம் இளம் மாஸ்டர் அகிலன் அல்ல, ஆனால் அந்த பாஸ்டர் அர்ஜுன் என்று கூறினார். இல்லை, யமன் சிரித்துக் கொண்டே தலையை ஆட்டினான். இளம் எஜமானர் ஏற்கனவே அர்ஜுனன் ஆனால் கொல்லப்பட்டுவிட்டார். இப்போது நீங்கள் இந்த துரோகியை பிடிக்க வேண்டும். என்ன? ஜெகனின் கண்கள் மீண்டும் விரிந்தன. உனக்கு பைத்தியம் பிடித்துவிட்டதா? எமோன் பொறுமையாக பெருமூச்சு விட்டு, யோசிச்சு பாருங்க, அந்த இளம் எஜமானர் ஏன் இப்படி தீ வைக்க வேண்டும்? ஏன் அவர் விடைபெறாமல் கிளம்ப வேண்டும்? என்று விளக்கினார். ஜெகன் அவரது பளபளப்பான வழுக்கை தலையை தொட்டு பார்த்தான். இளம் எஜமானர் வேண்டுமென்று இந்த சடலத்தை எரித்துவிட்டார், அதனால் மற்றவர்கள் இறந்துவிட்டதாக நினைப்பார்கள் என்று சொல்கிறீர்களா? என்று புரிந்தது போல் தோன்றியது. ஆம், அந்த இளம் எஜமானர் ஏன் இப்படி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும்? ஒருவேளை அர்ஜுனனுக்கு பின்னால் உண்மையில் யார் இருக்கிறார்கள் என்று அவர் பார்க்க விரும்புகிறாரா? அவர்களின் இலக்குகள் என்ன? அவர் தன்னை மறைத்துக் கொள்ளவும் முயற்சி செய்யலாம். எப்படி இருந்தாலும் இளம் மாஸ்டருக்கு அவரவர் சொந்த திட்டங்கள் இருப்பதால் நாம் செய்யக்கூடியது அவருடன் ஒத்துழைத்து சேர்ந்து விளையாடுவதுதான். சரி, எனக்கு புரிகிறது. ஜெகன் எரிச்சலுடன் வெளியே சென்று, நான் இப்போது அர்ஜுனை கைது செய்ய உத்தரவிடப் போகிறேன் என்றான். ஜெகனின் பெரிய உருவம் கதவு வழியாக மறைவதை பார்த்து யமான் தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டான். அல்லது ஒருவேளை அந்த இளம் எஜமானர் இனி நம்மை நம்பாமல் இருக்கலாம். மறுபுறம், நான் எப்படி உன்னை நம்பாமல் இருக்க முடியும் என்று அகிலன் சிரித்துக் கொண்டே தன் முன்னால் இருந்த வயதான கூலிப்படையினரிடம், நான் என்ன சொல்கிறேன் என்றால், முதலில் கூலிப்படை கட்டணத்தில் பாதியை நான் உனக்கு கொடுப்பேன், மீதமுள்ள பாதியை நீ ஃபாலன் ஈகிள் நகரத்திற்கு செல்லும் ஒரு கேரவனுக்கு என்னை அறிமுகப்படுத்திய பிறகு கொடுப்பேன் என்றார். நான் உங்களை கேரவனுக்கு அறிமுகப்படுத்திய பிறகு மீதியை நீங்கள் செலுத்த மறுத்தால் என்ன செய்வது? பழைய கூலிப்படை இந்த வகையான வைப்புத் தொகை மற்றும் இறுதி கட்டண முறையில் தெளிவாக திருப்தி அடையவில்லை. எனக்கு சில்லறை பணம் பற்றாக்குறையா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அகிலன் ஒரு தங்க நாணயத்தை எடுத்து அதை கையில் மேலும் கீழும் வீசினார். வயதான கூலிப்படை உடனடியாக நாணயத்தின் மீது தனது பார்வையை பதித்து அதன் ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருந்தது. அவருக்கு வேறு வழியில்லை. அவரை போன்ற சமூக படிநிலையின் மிக கீழே இருந்த ஒருவருக்கு தினசரி பரிவர்த்தனைகளில் செப்பு நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டன, வெள்ளி நாணயங்கள் அரிதாகவே காணப்பட்டன, தங்க நாணயங்கள் பிரபுக்கள் மற்றும் பெரிய வணிகர்கள் மட்டுமே வைத்திருந்தன. அப்போ எனக்கு 30 செம்பு காசுகள் வேணும். வயதான கூலிப்படை தன் முன் இருந்த ஆட்டுக்குட்டி பணக்காரமானது என்பதை உணர்ந்து உடனடியாக அதன் விலையை உயர்த்தியது. 20. அதற்கு மேல் இருந்தால் நான் வேறு யாரையாவது கண்டுபிடிப்பேன். சந்தோஷம். வயதான கூலிப்படைக்காரர் அகிலனால் தூக்கி எறியப்பட்டு 10 செப்பு நாணயங்களை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு வழி நடத்தத் தொடங்கினார். சிறிது நேரத்திற்கு பிறகு இருவரும் கிரே கேசில் டவுனின் மேற்கு மாவட்டத்தை அடைந்து ஒரு பழைய உணவகத்திற்குள் நுழைந்தனர். பெரிய தாடி உணவகம். உள்ளே நுழைந்ததும் அந்த உணவகம் அதன் பெயருக்கேற்ப இருப்பதை அகிலன் கண்டார். உள்ளே மது அருந்திய கிட்டத்தட்ட அனைத்து வாடிக்கையாளர்களும் பெரிய தாடியுடன் இருந்தனர். அந்த வயதான கூலிப்படை அந்த இடத்தை நன்கு அறிந்திருந்தது போல் தெரிகிறது. அவர் அகிலனாய் மேலும் உள்ளே அழைத்துச் செல்லும்போது மக்களை வரவேற்றார். இருவரும் மதுக்கடையின் மூலையில் இருந்து ஒரு நீண்ட மேசைக்கு வந்தனர். அங்கு வயதான கூலிப்படையினர் சாய்ந்து மேசையின் தலைப்பகுதியில் அமர்ந்திருந்து ஒரு பெரிய தாடிக்காரரின் காதில் ஏதோ கிசுகிசுத்தனர்.
பெரிய தாடி பழைய கூலிப்படையின் விரலின் திசையை பின்பற்றி அகிலன் அளவை சில முறை அதிகரித்தது. பின்னர் அவர் அகிலன் அருகில் வருமாறு சைகை செய்தார். இவர் ஃபாக்ஸ்ஃபயர் கூலிப்படை குழுவின் தலைவர் சர்சாரு. சர்சாரு ஒரு 2ஆம் நிலை போர்வீரன், மேலும் அவர் ஃபாலன் ஈகிள் நகரத்திற்கும் செல்கிறார். அவர்களின் வாகன தொடரணியைத் தொடர்ந்து நீங்கள் முற்றிலும் பாதுகாப்பாக இருப்பீர்கள். வயதான கூலிப்படை தாடி வைத்து மனிதனை முதலில் அகிலனுக்கு அறிமுகப்படுத்தினார். பின்னர் அவர் தாடி வைத்து மனிதரை நோக்கி திரும்பினார். அவரது நடத்தை மிகவும் ஆர்வத்துடன் இருந்தது. ஐயா சாரு, இவர் என் மருமகன். அவரது வலிமையின்மையைக் கொண்டு அவரை மதிப்பிடாதீர்கள். அவரது திறமைகள் மிகவும் ஈர்க்கக்கூடியவை. அவன் உன் மருமகனா? சாரு வயதான கூலிப்படையை ஏளனமாக பேசினான். ஆமாம். ஆமா, வயதான கூலிப்படை சற்று நிறுத்தியது. அவன் கண்களில் ஒரு பீதி மின்னியது. அவர் என்னைப் போல இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. அவர் முக்கியமாக என் சின்ன மாமாவை பின்தொடர்கிறார். மேலும் பல ஆண்டுகளாக என் முகம் வயதாகி மாறிவிட்டது. நான் ஒரு அசாதாரண நடத்தையுடன் அழகாகவும் துணிச்சலானவனாகவும் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று அவர் விரைவாக விளக்கினார். சாரு மீண்டும் ஏளனமாக பழைய கூலிப்படையினரை குறுக்கிட்டு, உங்க மருமகன் ஒரு நைட்டா என்று கேட்டார். நைட் என்ற வார்த்தையை கேட்டதும் அந்த வயதான கூலிப்படை தொண்டை நெருக்கப்பட்டு ஒருவரைப் போல உணர்ந்தார். அவரது பெருமை வார்த்தைகள் உடனடியாக அவரது தொண்டையை அடைத்தன. அகிலன் சாதாரண மாணவன் என்று உடனடியாக கூறினான். அத்தியாயம் 5. அகிலன் யார் என்பதை வயதான கூலிப்படையினர் கண்டுபிடித்துவிட்டார். பிக்பியர்டு உணவகத்தின் சூழல் இன்னும் சத்தமாகவும் பரபரப்பாகவும் உள்ளது. இருப்பினும் சாருவும் அவரது குழுவினரும் கூடும் மூலையில் உள்ள ஒளி உடனடியாக தேங்கி நிற்கிறது. நீ நை வயதான கூலிப்படை ஆச்சரியத்தில் வாயை அகலமாக திறந்து அகிலனை அதிர்ச்சியுடன் பார்க்கிறது. அகிலன் ஒரு சாதாரண கதாபாத்திரம் அல்ல என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அவர் ஒரு நைட்டாக இருப்பார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. இந்த உலகில் ஒரு மாவீரனுக்கும் ஒரு சாதாரண போர்வீரனுக்கும் உள்ள வித்தியாசம் கணிசமானது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். இறைச்சி சாப்பிட வசதியுள்ள வலிமையாக வளரும் எந்த ஒரு சாமானியனும் வாரியர்ஸ் கில்டில் சண்டை மனப்பான்மையை எவ்வாறு தூண்டுவது என்பதை கற்றுக்கொண்டு பயிற்சி வாரியராக மாற சில வெள்ளி நாணயங்களை செலுத்தலாம். ஆனால் நைட்ஸுக்கு இது வேறு. ஒரு நைட் பயிற்சியாளராக மாற ஒருவர் முதலில் ஒரு குறிப்பிட்ட திறமையை வெளிப்படுத்த வேண்டும். மேலும் விமர்சன ரீதியாக ராயன் சர்ச்சின் பாதிரியார் தலைமையில் ஞானஸ்நான விழாவிற்கு உட்படுத்தப்பட வேண்டும். பூமியில் தலையில் தண்ணீர் தெளிக்கப்படும் குறியீட்டு ஞானஸ்நானங்களைப் போலல்லாமல் இந்த உலகில் ஞானஸ்நான விழா மகிமையின் திருச்சபையின் பாதிரியார் ஞானஸ்நானம் பெறுபவர் மீது ஒரு புனித முத்திரையை பொறிக்க மகிமையின் இறைவனை அழைப்பதை உள்ளடக்கியது. இந்த செயல்முறை பாதிரியாருக்கு மிகவும் சோர்வை ஏற்படுத்துகிறது. எனவே ஒவ்வொரு பாதிரியாரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஞானஸ்நானங்களுக்கு மட்டுமே தலைமை தாங்க முடியும். இந்த காரணத்தினால் ஞானஸ்நானம் பெறும் பாக்கியம் மிகவும் விலைமதிப்பற்றதாக மாறியுள்ளது. மேலும் பிரபுக்களால் திறம்பட ஏகபோகப்படுத்தப்பட்டுள்ளது. சாமானியர்களால் அணுக முடியாத அளவுக்கு இது உள்ளது. எனவே மாவீரர்கள் மிகவும் அரிதானவர்கள். உதாரணமாக பரோன் கீழ் பரோனும் அவரது மகன் அகிலனும் சேர்ந்து பரோனின் முழு பகுதியிலும் மொத்தம் 5 மாவீரர்கள் மட்டுமே உள்ளனர். 3 விசுவாசமான மாவீரர்கள் மட்டுமே உள்ளனர். அவர்களில் அகிலன் முறையாக நைட்ஹுட் பட்டத்தில் கூட சேர்க்கப்படவில்லை. தற்போது அவர் ஒரு நைட்ஸ் அப்ரண்டிஸ் மட்டுமே. இந்த உலகில் அனைத்து தொழில்களும் அவற்றின் வலிமையை பொறுத்து 9 தரவரிசைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. முதல் தரவரிசை பலவீனமானது மற்றும் 9வது வலிமையானது. நிச்சயமாக முதல் தரவரிசைக்கு கீழே ஒரு பயிற்சி நிலை உள்ளது. இது இன்னும் அதிகாரப்பூர்வமாக ஒரு தரவரிசைக்கு முன்னேறாதவர்களுக்கு அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு போர்வீரனுக்கும் அதே தரத்தில் உள்ள ஒரு மாவீரனுக்கும் இடையே பெரிய வித்தியாசம் இல்லை. மாவீரர்களுக்கு சிறிய நன்மைகள் உள்ளன. ஆனால் ஒரு நேரடி சண்டையில்
மாவீரர்களால் போர் வீரர்களை நேரடியாக தோற்கடிக்க முடியாது, ஏனெனில் தற்காப்பு திறன்கள், மன உறுதி, ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்கள் போன்ற பிற காரணிகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு மாவீரரின் ஆக்கிரமிப்பை நோக்கி பிரபுக்களை உண்மையிலேயே கவர்ந்தெழுப்பது அதன் ஆற்றல்தான். ஒரு போர்வீரனின் தொழிலின் உச்சம் 6வது பதவியாகும். ஆம், முழு கண்டத்திலும் 7வது தரவரிசை போர்வீரன் இருந்ததில்லை. அவர்கள் மனிதர்களாக இருந்தாலும் சரி, பூதங்களாக இருந்தாலும் சரி, மிருக கோத்திரமாக இருந்தாலும் சரி, எல்ஃப்களாக இருந்தாலும் சரி, யாரும் அதை அடைந்ததில்லை. மகிமையான திருச்சபையின் முதல் போப் ராபர்ட் கூற்றுப்படி, புனித மைதானத்திற்குள் நுழைய தெய்வத்தின் அருள் தேவை. 7வது தரவரிசைக்கு மேல் உள்ள எதுவும் புனித களமாக கருதப்படுகிறது. இதனால் 7வது தரவரிசை நைட் ஒரு புனித நைட் என்றும் குறிப்பிடப்படுகிறது. எனவே இந்த கோட்பாட்டின்படி ஞான ஸ்நானம் பெறாத ஒரு போர் வீரன் நிச்சயமாக தெய்வீக அருளை பெற முடியாது. இதனால் அவர்களை 7வது தரவரிசையிலிருந்து விலக்க முடியும். தற்போது இந்த உலகில் 5 தொழில்கள் மட்டுமே 6வது இடத்தை பிடிக்க முடியும். விதிவிலக்கு இல்லாமல் அவர்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட தெய்வீக பிறவிக்கு சேவை செய்கிறார்கள். அவர்கள் மகிமையின் இறைவனுக்கு சேவை செய்யும் மனித மாவீரர்கள், போர் கடவுளுக்கு சேவை செய்யும் பூதம் சாமுராய், விதியின் தெய்வத்திற்கு சேவை செய்யும் எல்வன் ரேஞ்சர்கள், புயல் கடவுளுக்கு சேவை செய்யும் நாகா அரச காவலர்கள் மற்றும் அழிவின் கடவுளுக்கு சேவை செய்யும் மிருக பழங்குடி மண்டை ஓடுகளை உடைப்பவர்கள். தெய்வத்தை நம்பவில்லை என்றும் மர்மமான உண்மையை மட்டுமே நம்புவதாகவும் கூறுபவர்கள் கூட 6வது தரவரிசையை உடைக்க முடியாது. இருப்பினும் அவர்கள் 7வது ரேங்க் அல்லது அதற்கு மேற்பட்ட சக்தியை கொண்ட தடை செய்யப்பட்ட மந்திரங்களை செய்யலாம். ஆனால் அத்தகைய தடை செய்யப்பட்ட மந்திரத்தை உச்சரிக்க வார்ப்பவர் ஒரு பயங்கரமான விலையை செலுத்த வேண்டும். எனவே அதை ஒரு வழக்கமான தாக்குதல் முறையாக கருத முடியாது. நிச்சயமாக ஒரு மாவீரருக்கு புனித மைதானத்திற்குள் நுழைவது அவ்வளவு நேரடியானதல்ல. ஒரு குடும்பம் ஒரு புனித வீரரை உருவாக்கினால் முழு குடும்பமும் பெரும் கௌரவத்தை பெறும். ஒரு புனித வீரரை உருவாக்கிய அனைத்து குடும்பங்களுக்கும் குடும்ப பெயருக்கு முன்னால் புனித என்ற வார்த்தையைச் சேர்த்து பெருமை வழங்கப்படுகிறது. உதாரணமாக, புகழ்பெற்ற பேரரசின் வடக்கு பகுதியின் உரிமையாளர் ஹில்டே குடும்பம் பேரரசின் ஸ்தாபக புனித நைட்டியின் சந்ததியினர். எனவே அவர்கள் செயின்ட் ஹில்டே குடும்பம் என்று அழைக்கப்படுகிறார்கள். புகழ்பெற்ற பேரரசின் முழு வரலாற்றிலும் 7 புனித நைட் குடும்பங்கள் மட்டுமே இருந்துள்ளன. இது புனித பூமிக்குள் நுழைவதில் உள்ள சிரமத்தை விளக்குகிறது. 8வது தரவரிசை புகழ்பெற்ற களம் என்று அழைக்கப்படுகிறது. புகழ்பெற்ற பேரரசின் ஸ்தாபக பேரரசர் கானா லோரென்சோ ஒரு புகழ்பெற்ற துறவி மாவீரர் ஆவார். மேலும் பதிவு செய்யப்பட்ட வரலாற்றில் ஒரே ஒருவராகவும் இருந்தார். அவருக்கு பிறகு 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக வேறு எந்த துறவியும் புராண களத்தை அடைந்ததில்லை. 9வது ரேங்க் ஒருபுறம் இருக்கட்டும். 9வது தரவரிசை அரைக்கடவுள் களம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் இந்த உலகத்தை ஆண்ட டிராகன்களால் மட்டுமே அதை அடைய முடியும் என்று கூறப்படுகிறது. அவற்றின் அழிவுக்கு பிறகு எந்த இனமும் மீண்டும் ஒரு அரைக்கடவுளை பெற்றெடுக்கவில்லை. 9வது தரவரிசைக்கு மேலே கடவுள்களின் களம் உள்ளது. எப்படி இருந்தாலும் ஒரு மாவீரரின் தொழில் உன்னதமானது மற்றும் அரிதானது, மேலும் பிரபுக்களுக்கு மட்டுமே சொந்தமானது என்று கூட கூறலாம். அது வெளிப்படையாக ஒரு கோட்டையில் தோன்ற வேண்டும், பிப்பியர் டேவர்ன் போன்ற இடத்தில் அல்ல. பொதுவாக எந்தவொரு மாவீரரும் கூலிப்படையினரை பின்தொடர்ந்து வேறு நகரத்திற்கு செல்ல தேர்வு செய்ய மாட்டார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களுக்கு சொந்த உதவியாளர்கள், ஊழியர்கள் மற்றும் படைகள் கூட உள்ளன. எனவே அகிலன் தோற்றம் குறிப்பாக சந்தேகத்திற்குரியதாக இருந்தது. மூலையில் சூழ்நிலை மேலும் மேலும் பதட்டமாகிக் கொண்டிருந்த போது திடீரென ஒரு பஞ்சு போன்ற சிறிய தலை அகிலனின் கோட்டிலிருந்து வெளியே வந்தது. மியா அதன் தூக்கம் கலைந்ததில் அது மிகவும் வருத்தமாக தோன்றியது. பூனைக்குட்டி பெரிய தாடியை பார்த்து கர்ஜித்தது. அகிலன் ஒரு லேசான புன்னகையை உதிர்த்து அந்த எரிச்சலான சிறிய உயிரினத்தை மீண்டும் தனது ஆடைகளுக்குள் திணித்து பின்னர் பெரிய தாடியிடம் கேட்டார்,
நான் ஒரு நைட் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? உண்மையில் தான் மிகவும் கவனமாக இருந்ததாக அகிலன் உணர்ந்தார். அவர் எந்த கவசத்தையும் அணியவில்லை. அவர் எடுத்துச் சென்ற வாள் அவர் சீரற்ற முறையில் எடுத்து ஒரு நிலையான ஒரு கைவாள் மட்டுமே. மேலும் அவர் அணிந்திருந்த ஆடைகள் அவரது அளவுள்ள ஒரு காவலரிடமிருந்து கடன் வாங்கப்பட்டன. மேலும் அவரது முந்தைய வாழ்க்கையின் நினைவின்படி போர்வீரர்களுக்கும் மாவீரர்களுக்கும் இடையில் உண்மையில் வெவ்வேறு போர் நிகழ்ச்சிகள் இருந்தாலும் செயல் இல்லாமல் எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாது. மேலும் இன்னும் ஒரு நைட் பயிற்சியாளராக இருக்கும் அகிலன் பதவி உயர்வு பெறவில்லை. ஏனெனில் போரில் தனக்கு உதவ புனித ஒளியை வரவழைக்க முடியாது. அவர்கள் உண்மையிலேயே சண்டையிட்டாலும் கூட அவருக்கும் ஒரு போர்வீரன் பயிற்சியாளருக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. இந்த இரண்டு தொழில்களையும் ஒரே பார்வையில் வேறுபடுத்தி பார்க்க உண்மையில் ஏதாவது வழி இருந்ததா? இது தனது முந்தைய வாழ்க்கையைப் பற்றிய அறிவில் ஒரு குருட்டு புள்ளியாக இருக்கலாம் என்று அகிலன் உணர்ந்தார். ஆனால் யாருக்கு தெரியும்? சாரு ஒரு தந்திரமான புன்னகையை உதிர்த்தார். நான் யூகித்தேன். உன்னிடம் நான் விளையாடினேன். இந்த கரடுமுரடான மற்றும் எளிமையான பெரிய தாடிக்காரனால் ஏமாற்றப்பட்டதை அகிலன் உடனடியாக உணர்ந்தார். சாரு சந்தேகப்பட்டார். ஆனால் அகிலன் ஆழ்மனதில் ஏற்பட்ட எதிர்வினை அவர் ஒரு நைட் என்ற அடையாளம் குறித்து மற்ற தரப்பினரின் சந்தேகத்தை உறுதிப்படுத்தியது. முக்கிய காரணம் சாருவின் தோற்றம் மிகவும் தவறாக வழிநடத்துவதாக இருந்தது. இது அகிலன் போதுமான அளவு விழிப்புடன் இருக்கவில்லை. இதன் விளைவாக அவர் தனது உண்மையான தொழிலை வெளிப்படுத்த ஏமாற்றப்பட்டார். பயர்பாக்ஸ் கூலி படை குழு. ஹே, அவர்கள் அப்படி அழைக்கப்படுவதில் ஆச்சரியமில்லை. அவை காட்டு கரடிகளைப் போல தோற்றமளிக்கின்றன, ஆனால் அவை நரிகளைப் போல தந்திரமானவை. நான் 40 வருடங்களுக்கும் மேலாக கூலிப்படை உலகில் இருக்கிறேன். இந்த கண்கள் நிறைய பேரை பார்த்திருக்கின்றன. ஹிஹி, நீ ஒரு சாதாரண மனிதனைப் போல உடையணிந்திருந்தாலும் நீ அப்படித் தெரியவில்லை. எதிர்பார்த்தது போலவே நான் உன்னை ஏமாற்ற முயன்றபோது நீ உன்னையே காட்டிக் கொடுத்தாய். அகிலன் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்தான். சாரு போன்ற தந்திரமான வயதானவரை அகிலன் கையாளும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று தன் மனதிற்குள் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டான். ஆனால் மேலோட்டமாக பார்த்தால் அகிலன் அமைதியாகவும் இருந்தார். தனது அடையாளம் வெளிப்படுவது குறித்து எந்த பதட்டத்தையும் காட்டவில்லை. முதலில் சாருவின் முன்னால் 10 செப்பு நாணயங்களை வெளியே இழுத்து பழைய கூலிப்படையினரிடம் எறிந்துவிட்டு முதலில் வெளியேறும்படி சைகை செய்தார். பின்னர் அவர் சாருவின் அருகில் நாற்காலியை இயல்பாக இழுத்து உட்கார்ந்து, நான் ஒப்புக்கொள்கிறேன், நான் முன்பு பயன்படுத்திய தந்திரம் சரியாக இல்லை. நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு நைட்டின் நிறுவனத்தை நிராகரிக்க மாட்டீர்கள், இல்லையா? உன் பேர் என்ன? சாரு தன் புன்னகையை விலக்கிவிட்டு அகிலனை கண்களை உற்று பார்த்தான். சாருவின் கண்களை நேராக பார்த்து மிகவும் நேர்மையான தொனியில் அகிலன் பதிலளித்தார். இந்த ஸ்டோரி பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்தியாயம் 6. யார் அந்த வணிகர்? சாரு தனது பெரிய தாடியை தடவ மனதில் ஒரு உருவம் மின்னியது. ஐஸ் ராக் நகரத்திலிருந்து பரோன். உண்மையில் அது என் அப்பாதான். அகிலன் தனது முகபாவனையை மாற்றாமல் ஒரு புதிய தந்தை என்று உரிமை கோரினார். தான் முன் நிற்கும் ஃபயர்பாக்ஸ் கூலிப்படை குழுவின் கேப்டனை முட்டாளாக்குவது எளிதல்ல என்பதை உணர்ந்ததிலிருந்து தான் தொடர்ந்து பொய் சொன்னால் 20 செப்பு நாணயங்களுக்கு வேலைக்கு அமர்த்திய பழைய கூலிப்படையைப் போல இன்னும் தந்திரோபாயமாகவும் நம்பகத்தன்மையற்றவராகவும் இருக்க வேண்டும் என்பதை அகிலன் புரிந்து கொண்டார். நளினி ஒரு உண்மையான மனிதர். நிச்சயமாக அகிலன் இந்த நபரை அறிந்திருக்கவில்லை. அவரது சகோதரி நளினி சமீபத்தில் எழுதிய கடிதத்திலிருந்து மட்டுமே அவரை பற்றியும் அவரது சமீபத்திய அவலநிலையைப் பற்றியும் அவர் அறிந்திருந்தார். மேலும் அகிலன் இந்த மனிதனைப் போல ஆள்மாறாட்டம் செய்ய தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் நளினி சமீபத்திய துயர அனுபவங்கள்தான். பிக் பியர் டேவர்ன் போன்ற ஒரு இடத்தில் ஒரு நைட்டியாக காட்டிக்கொண்டு அவர் தோன்றுவது மிகவும் நியாயமானதாக தோன்றியது. 3 மாதங்களுக்கு முன்பு ஐஸ் ராக் சிட்டி ட்ரோல்களால் தாக்கப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன்.
சாரு இயல்பாகவே அதை முன்பு கேள்விப்பட்ட செய்திகளுடன் தொடர்புபடுத்தினார். ஆமாம், அகிலன் சிறிது ஏமாற்றத்துடன் தலையசைத்தான். அதே நேரத்தில் வெறுப்பு, கோபம் மற்றும் பிற எதிர்பார்க்கப்பட்ட உணர்ச்சிகள் அவரது கண்களில் மின்னின. அந்த நேரத்தில் அவர் வெளிப்படுத்திய நடிப்புத் திறமை அவரையே ஆச்சரியப்படுத்தியது. சாருவும் ஏமாற்றப்பட்டதாக தோன்றியது. உன் அப்பா பின்வாங்குவதை விட இறந்துவிட்டார் என்று நான் கேள்விப்பட்டேன். நகரத்துடன் சேர்ந்து இறந்தார். உண்மையில் மரியாதைக்குரிய ஒரு மாவீரன் என்று பெருமூச்சு விட்டார். நன்றி என்று கூறி அகிலன் கண்ணீரை அடக்கிக் கொண்டு, என் அப்பாவை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். ஓ இல்லை. பரோன் மீது நீண்டகால அபிமானம் கொண்டிருங்கள். அகிலன் நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஒரு நிலப்பிரபுவும் கூலிப்படை தலைவருமான இவர்கள் இருவரும் ஒரே உலகத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் ஒருவரையொருவர் அறிந்தால் தான் உண்மையிலேயே துரதிருஷ்டசாலி என்று அகிலன் உணர்ந்தார். சரி மிஸ்டர் சாரு, நான் உங்கள் கூலிப்படை குழுவுடன் ஃபாலன் ஈகிள் நகரத்திற்கு வரலாமா? அகிலன் ஃபாலன் ஈகிள் நகரத்திற்கு செல்ல விரும்பியதற்கான காரணம் அவரது சகோதரி நளினி அங்கு இருந்ததால்தான். தற்போதைய ஆபத்தான சூழ்நிலையில் இரத்த சொந்தம் உள்ள உறவினர்களை மட்டுமே நம்ப முடியும். மேலும் அவரது தந்தை இன்னும் முன்னணியில் போராடி வருவதால் அகிலன் தனது உயிரியல் சகோதரியின் உதவியை நாடுவதைத் தவிர வேறு வழியில்லை. நிச்சயமாக சாரு இறுதியாக அகிலன் உருவாக்கிய அடையாளத்தை நம்பினார். மேலும் நக்கீரன் ஏன் ஃபாலன் ஈகிள் நகரத்திற்கு செல்கிறார் என்பதை கண்டுபிடித்ததாகவும் அவர் நம்பினார். ஃபாலன் ஈகிள் நகரத்தின் பரோன் சகோதரி என்பது எனக்கு நினைவிருக்கிறது. எனவே நீங்கள் உங்கள் மாமாவிடம் உதவி பெறப் போகிறீர்கள், இல்லையா? ஆம். உண்மையில் தனது சகோதரியின் கடிதத்திலிருந்து உண்மையான நளினி ஏற்கனவே ஃபாலன் ஈகிள் நகரத்திற்கு வந்துவிட்டதாகவும் கவுண்ட் உமானின் கீழ் ஒரு நைட்டாக மாறிவிட்டதாகவும் சுடோர் குடும்பத்தின் ஆட்சியை எவ்வாறு மீண்டும் கைப்பற்றுவது என்பது குறித்து விவாதித்து வருவதாகவும் அகிலன் அறிந்து கொண்டார். ஆனால் சாருவுக்கு இந்த தகவல் தெரியாது என்பது தெளிவாக தெரிந்தது. அகிலன் உருவாக்கிய அடையாளத்தை அவர் இனி சந்தேகிக்கவில்லை. தனது ஆட்சியை இழந்து வீடற்றவராகவும் ஆதரவற்றவராகவும் மாறிய ஒரு கந்தலான மாவீரன் ஃபாலன் ஈகிள் நகரில் தனது மாமாவிடம் தங்குமிடம் தேடுகிறான். அது மிகவும் நியாயமானது. எங்களை வேலைக்கு அமர்த்திய கேரவன் நாளை காலை 8 மணிக்கு பிபியர் டேவர் முன் கூடும். சரி, நான் சரியான நேரத்துக்கு அங்க இருப்பேன். ஹாஹா, இப்போது மதிப்பிற்குரிய நைட் அகிலன், நான் உங்களுக்கு ஒரு பேர் வழங்குகிறேன். இது என் மரியாதை. அடுத்த நாள் வானிலை இருண்டதாக இருந்தது. சாம்பல் நிற மூடுபனை காட்டு பாதையை கடப்பதை மிகவும் கடினமாகவும் ஆபத்தானதாகவும் ஆக்கியது. இதனால்தான் அகிலன் ஒரு கேரவனுடன் பயணம் செய்வதை வலியுறுத்தினார். இல்லையெனில் தனது பயிற்சி வீரரின் பலத்துடன் அவர் தனியாக பயணம் செய்திருந்தால் அவர் ஒரு கொள்ளையர் குழுவால் அல்லது ஒரு மிருகத்தால் கொல்லப்பட்டிருப்பார். அந்த அணி பெரியதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்ததாலோ அல்லது மதிப்புமிக்க ஃபயர்ஃபாக்ஸ் கூலிப்படை குழுமத்தின் காரணமாகவோ முதல் நாள் பயணம் எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் சென்றது. இரவு நேரத்தில் அனுபவம் வாய்ந்த கேப்டன் சாரு நீர் ஆதாரத்திலிருந்து வெகு தொலைவில் இல்லாத ஒரு சிறிய மலையின் பின்னணியில் ஒரு முகாம் தளத்தை தேர்ந்தெடுத்தார். அகிலன் நெருப்பை மூட்டி சிறிது தண்ணீரை கொதிக்க வைத்து பின்னர் சிறிது கடினமான ரொட்டியை ஊற வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். எப்படி இருந்தாலும் இப்போது அவனால் எதையும் ருசிக்க முடியவில்லை. அதனால் உணவின் தரம் ஒரு பொருட்டல்ல. பூனைக்குட்டியை எங்கும் காணவில்லை. ஒருவேளை உணவு தேடி வெளியே சென்றிருக்கலாம். எதிர்பார்த்தது போலவே சிறிது நேரத்திற்குப் பிறகு அது வாயில் ஒரு எலியுடன் திரும்பியது. இந்த நேரத்தில் அகிலன் எப்போதும் தன்னுடன் எடுத்துச் செல்லும் செம்மறித்தோல் சுருளை வெளியே எடுத்து ஒரு வரியைச் சேர்த்திருந்தார். மனித இரத்தம் முன்னேற்றத்திற்கு உதவும். உண்மையில் ஒரு நைட் பயிற்சியாளரிலிருந்து முதல்நிலை நைட்டாக தான் முன்னேறிவிட்டதை அகிலன் உணர்ந்தார். வெறும் பயிற்சியாளராக இருப்பதற்கும் அதிகாரப்பூர்வ தொடக்க நிலை வீரராக மாறுவதற்கும் இடையிலான சவால் அகிலனை 3 ஆண்டுகள் முழுமையாக தடுத்து நிறுத்தியிருந்தது.
2 இரவுகளுக்கு முன்புதான் குடித்து கொலையாளியின் இரத்தம்தான் இந்த திடீர் முன்னேற்றத்திற்கு காரணம் என்று அகிலன் இப்போது மிகவும் சந்தேகப்பட்டார். அன்றிரவு இரத்தத்தை குடித்த பிறகு அகிலன் உடலில் லேசான சூட்டை கவனித்தார். ஆனால் அவசர சூழ்நிலை காரணமாக அவர் அதில் அதிக கவனம் செலுத்தவில்லை. அடுத்த 2 நாட்களுக்கு இன்று நண்பகல் வரை வெப்பம் நீடித்தது. பின்னர் அவர் முன்னேறிவிட்டார் என்பதை கண்டுபிடித்தார். மான் இரத்தத்தை உட்கொள்வது அத்தகைய எதிர்வினையை தூண்டவில்லை என்பதால் அது மனித இரத்தத்தால் ஏற்பட்டது என்று அகிலன் உறுதிப்படுத்தினான். நிச்சயமாக அவருக்கு இன்னொரு யூகம் இருந்தது. அகிலன் கொன்ற கொலையாளி அர்ஜுன் ஒரு முதல் நிலைனை, எனவே சக்தி வாய்ந்தவர்களின் இரத்தம் மட்டுமே அவருக்கு முன்னேற உதவும். எப்படி இருந்தாலும் இந்த யூகத்திற்கு மேலும் சரிபார்ப்பு தேவைப்பட்டது. இது எல்விஷ் மொழியில் எழுதப்பட்டதா? அகிலன் திரும்பி பார்த்தபோது தனக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த ஒரு நடுத்தர வயது மனிதர் செம்மறியாட்டுத்தூள் சுருளில் உள்ள வாசகத்தை ஊகித்துக் கொண்டிருந்தார். ஆமாம், அந்த மனிதனின் ஆர்வமுள்ள முகபாவனையை பார்த்து அகிலன் சற்று எரிச்சலைந்தார். அதனால் அவர் சுருளை ஒதுக்கி வைத்துவிட்டு சாதாரணமாக உறுதிப்படுத்தினார். அந்த கொழுத்த மனிதரை அந்த கேரவனின் உரிமையாளராக, ஆலிவர் என்ற பெயருடைய மனிதராக அவர் அடையாளம் கண்டு கொண்டார். நைட் அகிலன் இவ்வளவு அறிவாளியாக இருப்பார், எல்விஷ் மொழியை சரளமாக பேசுவார் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. ஆலிவர் உடனடியாக அவரை புகழ்ந்து பேசத் தொடங்கினார். மேலும் அகிலன் அருகில் அமர சுதந்திரம் பெற்றார். எனக்கு கொஞ்சம் தெரியும். அகிலன் தனது புருவத்தை லேசாக சுருக்கினார். அவருக்கு இந்த வகையான வணிகரான ஆலிவர் குறிப்பாக பிடிக்கவில்லை. அவரது பார்வையில் லாபத்தை துரத்தும் இத்தகைய வணிகர்கள் ஒரு வலுவான நோக்கத்தை கொண்டுள்ளனர். மேலும் அவர் இப்போது அவரை புகழ்ந்து பேச தீவிரமாக முயற்சிக்கிறார் என்றால் அவருக்கு சில மறைமுக நோக்கங்கள் இருக்க வேண்டும். இது உங்க செல்ல பிராணியா? இறந்த இலையுடன் மல்யுத்தம் செய்யும் பூனைக்குட்டியை பார்த்து உரையாடலை தொடங்க முயன்றார் ஆலிவர். ஆம், உனக்கு வாழ்க்கையில் உண்மையிலேயே ரசனை இருக்கிறது. ஆலிவரின் முகம் ஒரு புன்னகையாக மலர்ந்தது. அதற்கு ஒரு பெயர் இருக்கிறதா? இந்த மொபைல் இரத்தப்பை என்று பெயரிட வேண்டிய அவசியத்தை அவர் கருத்தில் கொள்ளவில்லை. ஆனால் பின்னர் அவர் தன்னிச்சையாக அதன் பெயர் லிட்டில் ஒயிக் என்று கூறினார். சின்ன வெள்ளையா? ஆலிவர் நெருப்புக்கு அருகில் இருந்த தூய நீல நிற முடிகொண்ட பூனைக்குட்டியை பார்த்தார். அவரது புன்னகை ஒரு கணம் விரைத்து உடனடியாக இயல்பு நிலைக்கு திரும்பியது. என்ன ஒரு நல்ல பெயர், மிஸ்டர் ஆலிவர். அகிலன் சிரித்தார். நீங்கள் உண்மையிலேயே பாசாங்குக்காரர். உங்கள் பாராட்டுக்கு மிக்க நன்றி. ஆலிவர் சிறிதும் வெட்கப்படவில்லை. அவரது அடர்த்தியான தோல் போற்றத்தக்கது. இருவரும் தங்கள் அவ்வப்போது உரையாடலை தொடர்ந்தனர். அவர்கள் சற்று பரிச்சயமான போது ஆலிவர் திடீரென்று தனது குரலை தாழ்த்தி கூறினார். நைட் அகிலன், நீங்கள் சூடோர் குடும்பத்தின் கொள்ளையை மீட்டெடுக்க விரும்பினால் நான் சில உதவிகளை வழங்க முடியும். அரை தூக்கத்தில் இருந்த அகிலன் திடீரென்று உற்சாகமாக எழுந்து தலையை திருப்பி தன் அருகில் இருந்த குண்டான தொழிலதிபரை ஒரு புன்னகையுடன் பார்த்தான். அது ஒரு புன்னகையல்ல. நீ என்ன சொல்றன்னு உனக்கு புரியுதா? இந்த ஸ்டோரி பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.